ஃபுல் டே ட்ரைனிங். காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஓடுற படம் 2 நாள். அப்போ என்னன்னா 20 மணி நேரம் எடுக்க வேண்டிய கிளாஸை சார் வந்து எனக்கு ஒரே மணி நேரத்தில் கட் பண்ணி முடிங்க அப்படின்றாரு. அதனால் கொஞ்சம் வேகமாக இருக்கும், அதனால் பார்த்துங்க. ஸோ இதில் வந்து என்ன ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங் வந்து போன வாரத்துக்கு 3 வாரம் நான் கொடுத்தேன். இதான் ஃபஸ்ட் எய்ட் கொடுக்குறேன். அதனால் முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க. எழுதுறதுக்கு பேனா பென்சிலாக யாருன்னா ஒருத்தரேனா கூட போதும், மீதி பேர் அதை காட் பண்ணிங்க. ஏன்னா ஃபஸ்ட் எய்ட் வந்து எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் தேவைப்படும். புரியுதா? ஸோ ஃபஸ்ட் எய்டில் முக்கியமானது 108 ஆம்புலன்ஸ். தெரியுமா? 108 ஆம்புலன்ஸ் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? தெரியல. 108 எப்படி வேலை செய்யுது யாரும் தெரியுமா? 108 ஆம்புலன்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியுமா? இதுக்கு வந்து டிஎம்எஸ் தேனாம்பேட்டில் வந்து கன்சோல் அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கு, அது பாக்ஸ் இருக்கு. அந்த கன்சோல் பாக்ஸில் வந்து ஏறக்குறைய ஒரு சென்னையில் உள்ள பின்கோடு எல்லாமே அதில் என்ட்ரி பண்ணியிருக்கோம். சென்னையில் உள்ள பின்கோடு எல்லாமே அதில் என்ட்ரி பண்ணியிருக்கோம். அதில் என்னன்னா ஒரு லேடி எப்பவுமே அங்கே இருப்பாங்க. 3 ஷிஃப்ட்டில் 8 ஹவர்ஸ் ஒரு டியூட்டி பார்க்குறது. 3 ஷிஃப்ட்டில் 3 லேடிஸ் இருப்பாங்க. அவங்க தான் சீஃப் ஆப்ரேட்டர்னு பேர். அவங்க புரியுதா? அவங்க தான் சீஃப் ஆப்ரேட்டர். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் இதில் யார் சென்னையில் இருக்கீங்க? சென்னை ப்ராப்பர் சென்னை அம்பத்தூர் பின்கோடு வந்து 53. அதே மாதிரி வரிசையாக பார்த்தீங்கன்னா 15 சைதாப்பேட்டை, 16 எங்க ஆலந்தூர், 17 டி நகர், 18 தேனாம்பேட்டை, 19 கண்டார்பேட்டை, 20 அடையார். இந்த மாதிரி வரிசையாக லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நார்த்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, சவுத்து, இந்த மாதிரி 4 வேன் நிற்கும். 1 2 3 4 5 6 7 8. ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல நீங்க போன் பண்ணின உடனே அவங்க அந்த லேடி முதல்ல கேட்குற கேள்வி, எங்கேருந்து கூப்பிடுறீங்க நீங்க வந்து சொல்லுங்களா? அந்த மாதிரி சைதாப்பேட்டை அடையார் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, இது ரூல். இப்போ என்னன்னா பிக்கப் பண்ணியாச்சு, அங்கே போயிட்டு அட்மிட் பண்ணியாச்சு. இப்போ சாப்டர் க்ளோஸ். இப்போ என்னன்னா இப்போ இவன் வந்திருக்கான் இவன் டீசல் தான் யார் கொடுக்குறது? ஆட்டோமொபைல்ல தேர்ஸ் எ காஸ்ட் ஆஃப் டீசல். டிரைவர் தான் சம்பளம் கொடுத்துறாங்க, கூட ஒரு அசிஸ்டன்ட் லேடி வருவாங்க, அவங்க சம்பளம் கொடுத்துறாங்க. டீசல் யார் கொடுக்குறது? இதில் வந்து இது யாருதுமே கிளைம் பண்ண முடியாது. இந்த ரவுண்டில் இருக்கிறவங்க மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும். மீதி எல்லாம் கிளம்புனா அவங்க அக்கௌண்ட்ல டெபிட் ஆகிடும். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன உடனே இவன் அட்மிட்னு சொல்லிட்டு அங்கே சர்டிஃபிகேட் ஒரு ஃபார்ம் எடுக்க ஃபில்அப் பண்ணிட்டு 2 போலீஸ்கார்ட்ட கையெழுத்து வாங்கணும். கையெழுத்து வாங்கினோடனே இந்த சாப்டர் க்ளோஸ். நம்ம மூக்கு நுனியிலிருந்து மூச்சுக்குழலிருந்து இதயத்து அது நுரையீரல் வரைக்கும் போகிறது உங்களுக்கு ஏர்வே. சுவாசிக்கும் போது அந்த காற்று போயிட்டு வந்து நுரையீரல் வரைக்கும் போகிறது உங்களுக்கு ஏர்வே. வர்றதுக்கும் அது ஏர்வே தான். ஓகேவா? அடுத்தது பிரீத்திங். நான் வந்து மூச்சுக்குழல் உள்வாங்கி வெளியே விடுறேன்னா அது பிரீத்திங். கேட்டா? அடுத்தது சி, நான் பிரீத்திங் பண்ணும்போது அதில் உள்ள ஆக்சிஜனை எடுத்து அது ரத்தத்தில் போய் கலக்குது. அது உதவுறது பேர் வந்து பிளட்டு. அந்த பிளட்டு சுற்றின்னு வரது பேர் வந்து சர்க்குலேஷன். 24 hours அது ரவுண்ட்லேயே தான் இருக்கும். புரியுதா? ஏபிசி இது 3 கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? யாரை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா மூச்சு விட தெரியும். அப்படியே ஒரு மயக்கம் தவிர மார்க் எழுந்துருக்கும். அதுக்கப்புறம் பிளட் இருக்காண்டு இங்கே தொட்டு பார்க்கலாம், இல்லை நாடியை பார்க்கலாம். புரியுதா? ஸோ இது பண்ணிட்டு இது ஏபிசி இது 3 இல்லை அப்படின்னா அவரு டெத்து. கன்ஃபார்மா உயிர் போயிடுச்சுன்னா சரி. உயிர் போயிடுச்சு அப்படின்றத வந்து எவ்வளோ நேரத்துக்கு முன்னால் போயிடுச்சு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும்னா பல்ஸை பார்க்கும்போது பல்ஸ் இருந்ததானா அவர் இப்போ தான் செத்துருக்காருன்னா. ஏன்னா மனுஷன் செத்து போடுவோம் 14 செகண்ட் பல்ஸ் போயிட்டு இருக்கும். புரியுதா? அந்த பல்ஸ் இருந்ததானா நீங்கள் அவரை காப்பாற்றுறதுக்கு சிபிஆர் பண்ணலாம், கார்டியோ பல்மனரி ரிசசியேஷன். புரியுதா?
ஏபிசி இல்லைன்னா டி வந்து சரி ரைட்டு. ஃபர்ஸ்ட் எய்டில் வந்து நம்ம இப்போ டைம் இல்லாதால மொத்தமே 4 ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். ஒன்று எலக்ட்ரிக் ஷாக், ரெண்டாவது தீ காயம். நீ போங்க போயின்னு போங்க போங்க. அடுத்தது ப்ளீடிங், அடுத்தது போங்க. யாரா இருக்கீங்களா? மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹவுஸ் கீப்பிங் இல்ல. ஒரு 3 மினிட் பிளவுடைய அவுட்புட் வந்து 240 வோல்ட். மனுஷனுக்கு வந்து 60 வோல்ட் தொட்டாவே ஷாக் அடிக்கும். 60 வோல்ட் பட்டாவே ஷாக் அடிக்கும். அதனால 240 வோல்ட் கரண்ட் ஷாக் அடிக்கும். அந்த மாதிரி எலக்ட்ரிக் ஷாக்கில் வந்தவன் முதல்ல அந்த எலக்ட்ரிக் ஷாக்குடைய சர்வி எங்க பாயிண்ட் உங்களுக்கு டெலிவரி ஆகுதோ அதுக்குரிய கட் ஆஃப் சுவிட்ச்னு ஒன்று இருக்கும். அந்த கட் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ பெரிய பில்டிங்கில் மெயினில் போய் ஆஃப் பண்ண முடியாது நம்மளால. ஸோ ஒன்னொன்றுக்கும் கட் ஆஃப் சுவிட்ச் வச்சுருப்பான், மானிட்டர்னு சொல்லி வச்சுருப்பான். அந்த மானிட்டர் மூணு பிளக்கில் 3 இதில் இருக்கும். அதை ஆஃப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். பிரேக்கப் சுவிட்ச் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து மேலே தூக்குனா ஆஃப், மேலே தூக்குனா ஆன், மேலே தூக்குனா ஆன், கீழே எடுத்துனா ஆஃப். அது ஞாபகம் வச்சுக்கங்க. ஏன்னா